நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவிற்கு ரூபாய் 2500 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடிகர் வடிவேலு சிங்கமுத்துவின் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் நடிகர் வடிவேலு தரப்பிலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தற்பொழுது சிங்கமுத்துவிற்கு ரூபாய் 2500 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன சுரேஷ்? வணக்கம். அதாவது சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில தன்னை பற்றி அவதூறு பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குல தன்னை பற்றி அவதூறாக பேச சிங்கமுத்துவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். இந்த பிரதான சிவில் வழக்கு விசாரணையின் போது சிங்கமுத்து தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்படாததால வடிவேலு தரப்பினுடைய வாதத்தின் அடிப்படையில் சிங்கமுத்துவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை எதிர்த்து சிங்கமுத்து தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுல 67 வயதாகிவிட்டதாகவும் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வருவதால் அந்த பதில் உரை தாக்கல் செய்ய முடியவில்லை. அதனால் வடிவேலுக்கு சாதகமாக அவர் தரப்பு வாதத்தை மட்டும் வைத்து வழங்கப்பட்ட அந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் சிங்கமுத்து முன்வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த அந்த உத்தரவை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சிங்கமுத்து தரப்புக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதை வடிவேலு தரப்புக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த பிரதான வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று அந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.